நண்பர்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பிராண்டு சீகோன்னு சொல்லி ஒரு பிராண்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து ஒரு 3 ஃப்ராக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதோடைய ரிசல்ட் எப்படி இருக்குது, இதோடைய லுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா யூனிக்காக கொடுத்துருக்காங்க, ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கில். வாங்க ஒவ்வொரு ஃப்ராகாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ராகு சீகோலேருந்து அஸ்கர் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 6 கிராம் கேட்டகரியில் ஒரு நல்ல சாஃப்ட் லேட்டெக்ஸ் ப்ளஸ் சி ஹூக்கு எல் ஸ்பின்னர் கொடுத்துருக்காங்க. ஃப்ராகு சின்னதாக இருந்தாலும் முழுகலை, செக் பண்ணி பார்த்தாச்சு. அடுத்தது இவர் பார்த்தீங்கன்னா 8 கிராம் கேட்டகரியில் கொஞ்சம் ஹார்டான லேட்டெக்ஸில் அதே சி ஹூக்கு எல் ஸ்பின்னரு. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஹார்டாக கொடுத்துருக்காங்க. லாங் டிஸ்டன்ஸ் காசு பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது நண்பர்களே. நான் இதையும் காசு பண்ணி பார்த்துட்டேன், ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. மூணாவது ஃப்ராகு கில்லர், சீகோடைய கில்லர். இது 10 கிராம் கேட்டகரியில் உங்களுக்கு நல்ல ஒரு ஹார்டான லேட்டெக்ஸோட ஐ கார்பன் ஸ்டீல் ஹூக்கு டபுள் ஸ்பின்னர் கொடுத்துருக்காங்க. இதுவும் முழுகெல்லாம் நல்லா இருக்குது. நார்மலான செக்கப் எல்லாமே பண்ணிட்டோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மீனுடைய ஊக்கப் ரேஷியோ எப்படி இருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா மீன் அடித்து தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபிஷிங் பண்ண போகிற ஸ்பாட் இதுதான், கொஞ்சம் ரிஸ்கான ஸ்பாட்டு, ஃபுல்லாக செடி அது இதுன்னு இருக்குது. பார்க்கலாம் இது யூஸ் பண்ணி ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற ஃப்ராகு சீகோ பிராண்ட்லேருந்து அஸ்கர். வாங்க ட்ரை பண்ணுவோம். ஊக்கப் நண்பர்களே, ஊக்கப். ஐயோ அஸ்கர் நண்பர்களே, இங்க பாருங்க அஸ்கர் ஃப்ராகு. இங்கே பாருங்கள் நம்ம புது ஃப்ராகில் அடித்த மொத்த மீன் நாட்டு வரால் நம்ம அஸ்கர் ஃப்ராக். இது பார்த்திங்கன்னா 8 கிராம் ஃப்ராக் தான். கண்டிப்பாக குட்டி மீன் தான் அடிக்க நினச்சேன். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா ஒரு மீன் அடிச்சிருக்கு. அடித்தோன்னே பார்த்திங்கன்னா லேட்டெக்ஸ் தனியாக கலந்துக்குச்சு. ஊக்கு எப்படி மாட்டியிருக்கு பாருங்கள், சரியான ஊக்கப்பு. மீன் மிஸ்ஸே ஆகாது. சின்ன மீன் எப்படி மாட்டுதுன்னா பெரிய மீன் எப்படி மாட்டுன்னு பாருங்கள். ஊக்க கழட்டலாமா? ஊக்கு பாருங்க எங்கே வெளியே வந்துருக்கு பாருங்க. உள்ளே ஏறி இந்த பக்கம் வெளியே வந்துருக்கு. கழட்டியாச்சு. ஒரு குட்டி சைஸ் நாட்டு வரால் நண்பர்களே. மொத்த மீன், முதல் மீனுங்கிறதுனால குட்டி மீன் இருந்தாலும் ரிலீஸ் பண்ண மாட்டோம், வச்சிடலாம். கடைசியாக வேணால் ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஹூக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சி ஹூக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஐஎம் போட்டு இன்சுலேஷன் போட்டு எல் ஸ்பின்னரோட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு துரு பிடிக்காது, எந்த இஷ்யூஸும் இருக்காது. சின்ன மீன் பிடிக்கிற மாதிரி இருந்தால் இந்த ஃப்ராக் தாராளமாக வாங்கிக்கோங்க. ஒரு மீன் அடித்தோடனே ஃப்ராகை எடுத்து அதில் தண்ணி எறிந்தால் பஃப் பண்ணிவிட்டு ஹூக்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாசிலாம் இருந்தால் எடுத்து விட்டுருங்க. ஸ்பின்னரில் பாசி இருந்தால் உங்களுக்கு ஆக்ஷன் வராது. உங்கள் ஊரில் மீன் சின்னதாக தான் இருக்குது, பெரிய ஃப்ராக் போட்டால் அடிக்க மாட்டேங்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த ஃப்ராக் யூஸ் பண்ணலாம். 6 கிராம் தான், நல்லா குட்டையாக இருக்குது. சி ஊக்கு நல்லா ஊக்கப்பாகுது. நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ குட்டி மீன் அடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ எந்த அளவுக்கு ஊக்கப்பாகுன்னு பார்த்துக்கோங்க. வாங்க அடுத்த மீன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஊக்கப் நண்பர்களே, ஐயோ அது மாட்டிக்கிச்சு நண்பர்களே, செம்மையாக மாட்டிக்கிச்சு. ஐயோ இதே பொழப்பாக போச்சு. இந்த இடத்துல வந்து மீன் மாட்டிக்கிட்டா இந்த புதரை இழுக்கிறதே வேலையாக போச்சு நண்பர்களே. பாருங்க என்ன வலுவாக மாட்டிக்கிட்டு இருக்குன்னு.
வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. வந்துருச்சு. போடு. நண்பர்களே இங்க பாருங்க. நம்ம 2வது மீன் அடிச்சிட்டோம். நம்ம சீக்கோவுடைய அஸ்கர்ல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 450 கிராம் வரும், 500 கிராம் கிட்ட. ஃப்ராகு பாருங்க எப்படி எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே தெரியுது அந்த ஃப்ராகு. அப்படியே ஜூம் வச்சு கூட பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க ஃப்ராக் எப்படி ஊக்கப்பாயிருக்குன்னு சொல்லிட்டு. நம்மாடியோ கல்றதுக்குள்ளேயே வந்துடும் போலையே. அம்மாடியோ அடிச்சு விட்டுச்சு. பார்த்தீங்கன்னா அடித்த மீன் சைஸ் பாருங்க, ஒரு 400 to 450 கிராம் மிச்சமாக வரும். ஃப்ராகு தான் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராகுக்காக தான் வந்தோமே. ஃப்ராகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது. லேட்டக்ஸு நல்லா சாஃப்ட் லேட்டக்ஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் சின்ன மீன் பிடிக்கிறீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். அடுத்தது சீ ஹூக் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு துருப்பிடிக்கிற இஷ்யூஸ் இருக்காது. நல்ல ஷார்ப்னஸ் கொஞ்சம் நாளைக்கு தாக்கு பிடிக்கும். வாங்க அடுத்த மீன் ட்ரை பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண ராடு, இன்றைக்கி ஃபிஷிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ராடு என்னென்னா புது ராடு, மஸ்டர்ட் பிராண்ட்லேருந்து வாண்டேஜ் அப்படிங்கிற ராடு. லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். வாங்க இதோடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக தெரியல. இது வரைக்கும் சின்ன சின்ன மீன்கள் அடிச்சிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரமே பெரிய மீன் அடித்து எந்த அளவுக்கு தாங்குதுன்னு பார்க்கலாம். இப்போயும் ஓரளவுக்கு நல்லா தாங்கிட்டு தான் இருக்குது. பார்க்கலாம் வாங்க. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது அஸ்கரில் மீன் அடிச்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓனாய். நம்மக்கிட்ட ஓனாய் இருக்காப்புல. இவர் பேர் வந்து குராமா. சீக்கோ பிராண்ட்லேருந்து லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய 8 கிராம் கேட்டகரியை சேர்ந்த குராமா அப்படிங்கிற ஃப்ராகு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் இல்லை, மீடியம் சாஃப்ட். மீடியம் சாஃப்டில் சேம் சியூக்கு தான் கொடுத்துருக்காங்க. வாங்க இதை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் லாங்காக டிஸ்டன்ஸ் காஸ்ட் பண்ணி என்ன மீன் அடிக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ராக் காஸ்ட் பண்ணி மாற்றி நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிற ஃப்ராக் பார்த்தீங்கன்னா குராமா. இது ஒரு 8 கிராம் கேட்டகரியை சேர்ந்தது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம் சியூ கொடுத்துருக்காங்க, எல் ஸ்பின்னர் கொடுத்துருக்காங்க. லேட்டக்ஸ் மட்டும் லைட்டாக ஹார்டாக இருக்குது. வாங்க இதில் எப்படி மீன் ஸ்ட்ரைக் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துருவோம். மீன் அடித்தது பார்த்தீங்களா? அந்த இடத்துல ஒரு மீன் நிற்கிது. ஃப்ராகை மாற்றி அடிக்குதான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தா ஆகாது. ஃப்ராகை கழட்டிட்டு இப்போ அஸ்கரை போட போகிறோம். நம்ம ஓனாய் நமக்கு கை கொடுக்கல நண்பர்களே. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அஸ்கரை போட்டு நிற்கிற மீனெல்லாம் பிடிச்சி கரையில் போட போகிறோம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன ஃப்ராகாக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்னாப் சிவிவல் யூஸ் பண்ணாதீங்க. ஸ்னாப் சிவிவல் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்னாப் சிவிவல் வெயிட்டுக்கே ஃப்ராக் முழுகும். சின்ன ஃப்ராக் யூஸ் பண்ணுறீங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி வெறும் பிரைட் லைன் இதை மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வெறும் 6 கிராம் தான். எவ்வளோ? வெறும் 6 கிராம் ஃப்ராக் தான். இப்போ காட்டுற பாருங்க, கொஞ்சம் ஓட முழுகாது.
இங்கே பாருங்க எப்படி மிதக்குது பாருங்க. 6 கிராம் ஃப்ராகு எவ்வளோ அழகாக மிதக்குது பாருங்கள். இப்படி இருந்துச்சுன்னா அப்படியே உள்ளேருந்து மீன் வந்துச்சுன்னா அப்படியே டங்குன்னு எடுத்துகிட்டு போயிடும். கேப் வந்துச்சுன்னா நாங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். அடித்த மீன்லாம் அடிக்குதா இல்லையா? ஐயோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரிய ஃப்ராக் யூஸ் பண்ணிட்டு வந்து டக்குன்னு சின்ன ஃப்ராக் மாற்றினீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டை மாற்றி தான் கண்டிப்பாக காசு பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். நம்ம ரீல் கொஞ்சம் அடித்து பிடிச்சி அதெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டேன். அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் மாற்ற தேவையில்ல. ஆனால் ஃப்ராகை மாற்றினா ஃபஸ்ட்டு காஸ்டிங் கம்பல்சரி சிக்காகும். அதனால் கொஞ்சம் பார்த்து காசு பண்ணணும் ஃபஸ்ட்டு காஸ்டிங் மட்டும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் சௌரியத்துக்கு பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிஸ் ஆன எல்லா மீனையும் அடிக்கிறோம். இடம் மாறி வந்து போட்டோன்னே ஒரு மீன் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. ஆனால் கேமராவும் ஆன் பண்ணல. 2வது போய் சம்பில் வேறு மாட்டிக்கிச்சு மீன் ஸ்ட்ரைக்கு. யாத்தி நம்ம சீக்கோடைய அஸ்கர் ஃப்ராக்லாம் மீன் பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி சின்ன சைஸ் மீன் ஸ்ட்ரைக் ஆகிற மாதிரி இருந்தால் தாராளமாக இந்த ஃப்ராக் வாங்கி யூஸ் பண்ணலாம் நண்பர்களே. அண்ணா ஒரு மீன் அடிச்சிட்டாரு. போடு போடு போடு. என்ன சைஸ் ஆட்டங்குது? ஏண்ணா உள்ளே எடுத்து போடுங்க. உள்ளே அந்தாண்ட பக்கம் பள்ளத்தில் எடுத்து போடுங்க. மாசுனே அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் அடிச்சிட்டாரு நண்பர்களே. சூப்பர்ண்ணே. நண்பர்களே அண்ணன் அடித்தது பார்த்தீங்கன்னா கில்லர் ஃப்ராக். சீக்கோட கில்லரு அந்த ஃப்ராகில் அடிச்சிருக்காரு. ஆனால் மீன் தூக்கி காட்டுங்க என்ன சைஸுன்னு. கரையில் இருக்கேன். மீன் தூக்கி காட்டுங்க. 1 கிலோ வருமா நண்பர்களே? சரியான சைஸு. ஏய் சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. அந்த கரையில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்தோம். நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா நம்ம கில்லரில் ஒரு மீன் அடித்தார். மீன் சைஸ் பாருங்க, நல்ல சைஸ் நண்பர்களே. நல்ல சைஸு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோவுக்கு பக்கம் வரும். என்ன அவன் உரட்டுத்தனமாக இருக்குது பாருங்க. மீன் ரெக்கெல்லாம் அப்படியே கிழிஞ்சி போய் சரியான பவராக இருக்காப்புல. ஃப்ராக் பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கோடைய கில்லர் ஃப்ராக் பார்த்தீங்கன்னா 10 கிராம் கேட்டகரியில் வந்துடும். நல்ல ஹெவி லேட்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு 50 to 70 மீன் அடிச்சிங்கன்னா கூட லேட்டெக்ஸ் அவ்வளோ சீக்கிரம் கிளியாது. ஹெவி ஹை கார்பன் ஸ்டீல் ஊக்கு சரியான ஷார்ப் நண்பர்களே. பாருங்கள் சும்மா சும்மா அப்படியே தொட்டோம்னா அப்படியே குத்துது. நல்ல ஹெவி ஷார்ப் ஊக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது டபுள் ஸ்பின்னர் நல்ல சவுண்டு வருது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு விரால் ஒரு 1 கிலோ 3/4 கிலோ சைஸ் அடிக்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அண்ணன் இன்னைக்கு மீன் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண ராடு பார்த்தீங்கன்னா டைவாவுடைய கிராஸ் ஃபயர் 6.6 feet ராடு. நல்ல ஒரு சென்சிட்டிவான ராடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீலு ஷிமானோடைய SLX. இது பார்த்தீங்கன்னா நமக்கு டிசி ரீல் இருக்குல்ல அந்த மாதிரி இதோடைய பிரேக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டபுள் பிரேக் சிஸ்டம். இதை பற்றி தெளிவான வீடியோ இன்னொரு நாள் போடுறேன். அந்த கேப்பில் ஒரு மீன் நிற்கிது, அடிக்குதான்னு பார்க்கலாம் அவங்க. ஸ்ட்ரைக் நண்பர்களே.
போடு. என்னப்பா அது வாயிலேருந்து ஏதோ தெரிச்சு வந்து விழுது வெள்ளையா, என்னவா இருக்கும்? என்ன நண்பர்கள், ஒரு குட்டி மீன் நண்பர்கள், அதை சாப்பிட்டு அது பத்தாம வந்து இந்த ஃப்ராகை வேற எடுத்துருக்கு இந்த மீன். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அந்த செடி சந்தலேருந்து வந்து அடிச்சிச்சு. ஜாத்தி மீன் பாருங்க, ஒரு 1/2 கிலோ வரும். நாட்டு விரால் மீன். ஏன் அப்படியே ஜூம் வச்சு பாருங்க, ஊக்கு தெரியுதானே? ஊக்கு தெரியுதுங்களா? தெரியுது. யாரும் தெரியுதுங்களா? ஊக்கு பொத்துட்டு மேல் வாயில வெளியே வந்திருக்கு நண்பர்களே. ஒரு 1/2 கிலோ இருக்கும். சரியான ஸ்டைக்கு, வெளியே வர மாட்டேன்னு சொல்லிட்டான் புல்லல மாட்டிக்கிட்டு. நல்ல ஊக்கப்புமா நண்பர்களே, சரியான ஊக்கப்பு. ஒரு 1/2 கிலோ இருக்கிற நாட்டு விரால். ஃப்ராக் பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கோவுடைய ஹஸ்கர். லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா இது சூப்பராக இருக்கு. நீங்கள் வந்து சின்ன சின்ன மீன்கள் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த ஃப்ராக் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஏரியாவில் சின்ன மீன் மட்டும் தான் இருக்குது, பெரிய ஃப்ராக் போட்டால் அடிக்க மாட்டேங்குது, அடித்தாலும் ஊக்கப் ஆக மாட்டேங்குது அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. இது யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருக்குது. நம்ம இன்றைக்கி இது யூஸ் பண்ணி பிடிச்ச 2 மீன் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் தான். மொத்தம் நம்ம பிடிச்சது 5 மீன். அதில் 2 மீனை பிடிச்ச இடத்துல ரிலீஸ் பண்ணிட்டோம். இந்த மீன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் பக்கம் வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸ் மீன் தான். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸு, கிட்டத்தட்ட ஒரு 180 கிராம் அவ்வளோதான் வரும். 180 கிராம் சைஸ் தான் வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்கரில் தான் அடித்தோம். ஃபுல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம சீக்கோலேருந்து எடுத்துகிட்டு வந்ததுலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ராக் மட்டும்தான் யூஸ் பண்ணவே இல்லை நமக்கு. ஆனால் இந்த ஃப்ராக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஸ்டார்டிங் யூஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் சின்ன மீனாக அடித்தோன்னா 1 மீன் மிஸ் ஆனதுனால இதை சரியாக யூஸ் பண்ணல. இது யூஸ் பண்ணி ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு இது எப்படி ரிசல்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக நமக்கு மாட்டினது இன்றைக்கி மொத்தமாக 3 மீன் மாட்டியிருக்கு. 3மே பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பிடிச்சது சீக்கோ அப்படிங்கிற பிராண்ட் யூஸ் பண்ணி. ஃப்ராக் பார்த்தீங்கன்னா லேட்டக்ஸ் சைஸ் நல்லா தான் இருக்குது நண்பர்களை. வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியல நம்பரை கான்டாக்ட் பண்ணி பை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.